வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கிங்ஸ். நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் முக்கியமான வினா விடைகள்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு அழைக்கப்படுற வள்ளலார் பற்றிய முக்கியமான முழு தகவல் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. வள்ளலாரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா ராமலிங்க அடிகளார். அவரை நம்ம எப்படி அழைக்கிறோம்? வள்ளலார் அப்படின்னு அழைக்கிறோம். அவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா கடலூர் மாவட்டம், அதாவது கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகில் இருக்கிற மருதூரில் பிறந்திருப்பார். எங்கே பிறந்திருப்பார்? மருதூரில் பிறந்திருப்பார். வள்ளலாருடைய பெற்றோர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராமையா பிள்ளை சின்னம்மையார். வள்ளலாரோட பெற்றோர் யார்? ராமையா பிள்ளை சின்னம்மையார். எங்கே பிறந்திருக்காரு? கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அருகில் இருக்கிற மருதூரில் பிறந்திருக்கிறார். எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா 1823 அக்டோபர் 5 பிறந்திருக்கார். எப்போ பிறந்திருக்காரு? 1823 அக்டோபர் 15. அவர் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா மருதூர், சென்னையில் எழும்பூர், கந்தக்கோட்டம், கருங்குழி, வடலூர், மேட்டுக்குப்பம் இந்த பகுதிகளெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க. வள்ளலாருக்கு வழங்கப்படுற சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவருட்பிரகாச வள்ளலார், புதுநெறி கண்ட புலவர். ஸோ வல்லார புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு யார் அழைச்சிருப்பா அப்படின்னா பாரதியார் அழைச்சிருப்பார். யார் அழைச்சிருக்கா? பாரதியார். ஸோ தெய்வ கவிஞர், ராமலிங்க சுவாமிகள், ஓதுவாமூர்த்தி அப்படின்னு பல பெயர்களில் என்ன பண்ணுறாரு? வள்ளலார் அவர்கள் அழைக்கப்படுறாரு. ஸோ வள்ளலார் அவர்கள் நிறைய சங்கங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம். எப்போ? 1865 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்ன இருக்கும்? அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கும். சில புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சமரச வேத சன்மார்க்க சங்கமானது அதாவது ஓல்டு புக்கில் 1856 ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னும், இது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு 1865 பெயர் மாற்றினதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நியூ புக்கில் நமக்கு இந்த 1856 அப்படிங்கிற டேட் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆப்ஷனை பொறுத்து நம்ம ரெண்டுத்தையுமே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? 1856 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1865 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சத்திய தர்ம சாலை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா 1866 வறட்சி ஏற்பட்டிருக்குமா, அதனால் அடுத்த வருஷமே 1867 சத்திய தர்ம சாலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதற்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பசிச்சவங்க எல்லாருக்கும் உணவளிக்கிறதுக்காக வள்ளூரில் நிறுவியிருப்பாங்க. ஸோ இன்னைய வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? அந்த அவருடைய குறிக்கோளை இன்னைய வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நிறைவேற்றிக்கிட்டு வராங்க. சத்திய ஞான சபையை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1872. இதுவுமே என்ன பண்ணியிருப்பாங்க? வடலூரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் என்ன பண்ணியிருப்பார்? இறைவன் ஜோதி வடிவானவர் அப்படிங்கிறத இறைவன் ஜோதி வடிவானவர் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சத்திய ஞான சபை. ஸோ பார்த்தோம் அப்படின்னா வடலூரில் மாதம் அங்கே கொண்டாடுறாங்க இல்லையா? ஸோ ஜோதி ஏற்றுறாங்க இல்லையா? ஸோ அது இன்னை வரைக்கும் இதுவுமே என்ன பண்ணியிருக்கு? நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. அப்புறம் சித்தி வளாகம் அப்படிங்கிறது சித்தி வளாகம், அதாவது மேட்டுக்குப்பத்தில் தங்கியிருந்த அறை. அங்கே தான் என்ன பண்ணியிருப்பார்? 1874 ஜோதியில் கலந்தார். அதாவது அங்கே தான் மறைஞ்சிருப்பார். எந்த இடத்துல? மேட்டுக்குப்பத்தில் இருக்க சித்தி வளாகத்தில் 1874. அடுத்து வள்ளலாருடைய கொள்கைகள், அதாவது அவர் என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் பண்ணார் அப்படின்னா பார்க்கலாமா? அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உருவ வழிபாட்டை எதிர்த்திருப்பார். அதாவது உருவ வழிபாடு கிடையாது, கடவுள் ஜோதி வழிபாடு, அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அதாவது அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஜோதி வழிபாட்டை வலியுறுத்தியிருப்பார். அவருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான கூற்றாக இருந்திருக்கும். அதே மாதிரி உயிர் கொலைகளை தவிர்க்க சொல்லியிருப்பார். புலால், அதாவது இறைச்சி உண்றதையும் என்ன பண்ணியிருப்பார்? எதிர்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பசிப்பினி போக்குவது தான் தர்மம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜாதி மத பேதம் இல்லாத ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருப்பார். அடுத்து இவர் இயற்றிய நூல்கள், அதாவது இவர் படைத்த நூல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருவருட்பாய் ஒரு பாடின நூல். இது பார்த்தோம் அப்படின்னா 6 திருமுறைகளை கொண்டிருக்கும். இதில் இருக்கிற மொத்த அடிகள் அப்படின்னு பார்க்கும், அதாவது பாடல் எத்தனை பாடலோட தொகுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா 5818 பாடல்களுடைய
தொகுப்பாக இருந்திருக்கும். இது 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற இன்னும் 2 நூலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அது வள்ளலார் இயற்றிய நூல்கள். இது பதிப்பித்த நூல்கள். அதாவது அவர் எழுதாமல் மற்றவங்க எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த நூலை அச்சில் பதிப்பிக்கிறத பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சின்மய தீபிகை, ஒழிவியல் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம் அப்படிங்கிற நூல்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாரு, அச்சில் பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. ஸோ திருவருட்பா, அதாவது இவருடைய திருவருட்பா பற்றி சில சர்ச்சை எழுதியிருக்கும். அதாவது இவர் வெற்றிய திருவருட்பாவை என்ன பண்ணியிருப்பாரு, திருவருட்பா அப்படிங்கிறதுனா தெய்வீக பாடல். இதை எதிர்த்து ஆறுமுக நாவலார் மருட்பா பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்க, மருட்பா. மருட்பாவை பாடியவர் யார், ஆறுமுக நாவலர். ஓகேவா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ மருட்பா பாடினவர் யார், ஆறுமுக நாவலர். ஸோ இதுக்காக நடந்த அந்த விவாதத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருவருட்பா மருட்பா விவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவரை பற்றிய முக்கிய தகவல்கள் நமக்கே தெரியும். வள்ளலாருடைய மந்திரம் அப்படின்னு பார்த்தா அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவர் மொழி மீது வச்சுருந்த அந்த பற்றை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தமிழை மறைந்து போகாத உயர்மொழி அப்படின்னு, அதாவது தமிழை என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மறைந்தே போகாத உயர்மொழி அப்படின்னும் பேசியிருப்பார். ஓகேவா. அது இல்லாமல் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பசிப்பினி நீக்கிறது தான் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உயிர்களெல்லாம் கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தெய்வம் ஒன்று அப்படின்னு சம்மதிப்பது தான் சன்மார்க்கத்தோடைய, அதாவது எல்லா தெய்வங்களையும் ஒரே தெய்வம் தான் அப்படின்னு சொல்கிறது தான் சமரச சன்மார்க்கத்துடைய முதல் கொள்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. அவர் எப்போ இறந்துருப்பார், மேட்டுக்குப்பத்தில் சித்தி இல்லம் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜனவரி 30, 1874 தைப்பூசத்தன்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மறைஞ்சு போயிருப்பாங்க, இறந்துருப்பாங்க, தன்னுடைய உயிர் நிறுத்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்த இதே மாதிரி முக்கியமான பயனுள்ள வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.